ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். In the last days I will pour my Holy Spirit upon all flesh. Upon all flesh. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இன்று அதற்காகவே இயேசு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தமது பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்காக இன்று இரவு எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆவியின் ரூபமாக நமக்குள் வந்து தங்க போகிறார். அவர் வந்து தங்கும் பொழுது நம்மை அவரை போல மறுரூபமாக்குகிறார். 2 கொரிந்தியர் 3:18 படி அந்த ஆவியினாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாகிறோம். He transforms us into his image, transforming us from glory to glory. சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தரும் ஆறுதல்கள் நம்மை நிரப்புகிறது. The comfort of the Holy Spirit. இன்னும் அதோடு கூட அவருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்மை அது உயிர்ப்பிக்கிறது. It's a spirit of resurrection. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் தம்முடைய ஆவியினாலே உங்கள் சரீரங்களையும் மரித்தோரில் இருந்து அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இயேசுவின் மரித்து போன சரீரத்தை 3ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார். இன்று இயேசு உயிரோடு இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்க அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று அவருடைய இரத்தம் நமக்காக நன்மையை சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிறது. அதே ஆவியானவர், இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள் இறங்க போகிறார். நமக்குள் இறங்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்கிறார். கிட்னியை உயிர்ப்பிக்கிறார், இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களோடு சேர்ந்த அளவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். நம்ம ஜெபம் பண்ண இறங்கி வருகிறார். உங்கள் உறுப்புகளை அவர் புதிதாக்குகிறார். ஏசாயா 59:19 நாம் வாசிக்கிறோம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். இறைவனுடைய ஆவி, இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இறங்கி உங்கள் உறுப்புகளை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அற்புதங்களை செய்யும் ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை. வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 14:8 லீஸ்திரா என்ற இடத்திலே பவுல் என்ற இயேசுவின் ஊழியன் செல்கிறார். அவர் போய் ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலிருந்து நடக்காத ஒரு முடவன் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உனக்குள் சுகமடையத்தக்க விசுவாசம் இறங்கி இருக்கிறது. இந்த விசுவாசம் தான் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சுகம் அடையத்தக்கதான விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். நீ இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். Right now stand up on your feet. அவன் சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நின்றான். அவன் கால் சுகமானது. அவன் குதித்து நடனமாடி ஓடினான். அதே ஆவியானவர், இறைவனுடைய ஆவி, இயேசுவின் ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது அவர் வரும் காலத்தை உங்களுக்கு காட்டுவார். வரும் காலத்தை காட்டுவார். நீங்கள் யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது வரும் காலத்தை உங்களுக்கு காட்டுவார். யோவான் 16:13 படி. ஏனென்றால் அவர் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக எல்லாவற்றையும் இறைவனாகிய அவரே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். தேவனே திட்டமிட்டு வைத்திருக்கிறார்.
அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றுதான் இயேசு தம் இரத்தத்தை சிந்தி பலியாக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது நிமித்தம் அவர் நன்மையானவைகளை சொல்லி சொல்லி என் பிள்ளைக்கு இதெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். இந்த டிகிரி படிக்கணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணணும், இவ்விதமாக அவள் வாழ்க்கை செழிப்போடு இருக்கணும், அவர்கள் ஆண்டவருடைய மகிமையை இப்படி வெளிப்படுத்தணும் என்று எல்லாம் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? சொல்லுங்கள், இயேசுப்பா என் எதிர்காலத்திற்காக எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர், மக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், தாவீது சொல்லுகிறான் 1 நாளாகமம் 28:19 ஆண்டவருடைய கரம் என் மீது இருக்கிறது, அந்த கரம் என் மீது தேவனுடைய திட்டத்தை எழுதியிருக்கிறது, வரைந்திருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களுக்குள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் திட்டத்தை உங்கள் இருதயத்திலே வரைகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இன்று முதல் நீங்கள் ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்திற்கு வைத்திருக்கும் திட்டத்தை தீர்க்க தரிசனமாக உங்கள் வாயின் மூலமாகவே நீங்கள் அறிவிக்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கும் தீர்மானத்தை நீங்கள் பெற்றோராக அறிவிக்க போகிறீர்கள். நீங்கள் அப்படி அறிவிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் உங்களை வெறுக்க மாட்டார்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. உலக பிரகாரமாக பிள்ளைங்க முன்னால் நம்ம பேசுறதுனால தான் பிள்ளைகள் நம்மை மதிப்பதில்லை. அப்பாவுக்கே ஒன்றும் முடியல, இவரை எதுக்கு நம்ம மதிக்கணும்? இல்லை பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவது நீங்கள் தான். எப்படி? தீர்க்க தரிசனம் உரைக்கும் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுடைய திட்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன தீர்க்க தரிசனமாக இறைவனுடைய திட்டத்தை அறிவிக்கிறீர்களோ அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுக்கு நடப்பிப்பார். எங்கள் அப்பா எனக்கு அப்படி செய்ததினால்தான் நான் இன்று ஆண்டவரையும் என் பெற்றோரையும் மதித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். என் பிள்ளைங்க அதனால தான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். என் மனைவி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை விளங்குகிறது. அதனால் எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். எங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். இன்றும் ஆண்டவர் அவர் தீர்மானம் பண்ணினவைகளை உங்கள் வாயின் மூலமாக தீர்க்க தரிசனமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அறிவிப்பார். பாருங்கள், தானியேல் 5:23-24 தேவனுடைய கரம் சுவரிலே எழுதினது. அவன் செய்த பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய தண்டனை சுவரிலே எழுதப்பட்டது. ஆனால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது எரேமியா 31:33 படி தேவனுடைய கரம் அவருடைய தீர்மானத்தை உங்கள் இருதயத்திலே எழுதுகிறது. சுவரிலே தேவனுடைய கரம் எழுதும் பொழுது அது சாபம், அது அழிவு. அந்த ராஜா அன்றே செத்து போனான். அவனை குறித்து எழுதினார், அவன் அன்றே செத்து போனான். ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எழுதும் பொழுது அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்று இரவு ஆண்டவருடைய சித்தம் உங்கள் இருதயத்திலே வெளிப்பட போகிறது. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கும் மக்களுக்காக, கூட படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக, இன்னும் தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக தேவனுடைய சித்தமெல்லாம் உங்கள் இருதயத்திலே நிறைவேறும். அப்போ யாருக்கும் உடந்தையாக வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தருடைய சித்தமே வாய்க்கும். மனுஷனுடைய ஆலோசனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய சித்தமே வாய்க்கும். 1 தெசலோனியர் 4:11 அதை வாசிக்கிறோம். அவன் தன் சொந்த வேலையை கவனிக்கட்டும், அமைதியுள்ள ஜீவியத்தை வாழட்டும், தன்னுடைய சொந்த கரங்களினால் வேலை செய்யட்டும். நீங்க யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் சொல்வார், வேலையில இதை செய், உன் குடும்பத்துக்கு இதை செய், உன் மனைவிக்கு இதை செய், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதை செய், உன் படிப்பிற்கு இதை செய், உன் எதிர்காலத்திற்கு இதை செய் என்று சொல்லி தருவார். நீங்கள் அமைதலோடு அவருடைய வழிநடத்துதலை பெற்று உங்கள் கரங்களினால் வேலை செய்வீர்கள். ஆண்டவர் அதை வாய்க்கச் செய்து உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவார், ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நிறுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நான் பார்த்து வருகிறேன். காலையில் என்னை எழுப்புகிறார்,
வேதத்தை வாசிக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புகிறார். அந்த நாளில் செய்ய வேண்டியதை எல்லாம் சொல்லி தருகிறார். இயேசு அழைக்கிறார், ஊழியத்தில் இதை செய், காருண்யாவில் இதை செய், தேச தலைவர்களுக்கு இதை சொல்லு. அவள் உடனே வாசலை திறந்து என்னை அழைக்கிறார்கள். அவளிடம் போய் ஆண்டவர் சொல்வதை சொல்லுகிறேன். மற்ற ஊழியர்களுக்கு இதை செய், உன் மனைவிக்கு இதை செய், உன் பிள்ளைங்களுக்கு இதை செய் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை செய்யும் பொழுது நாம் செழிக்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், அநேகருக்கு வெளிச்சமாக வைக்கிறார். நம் குடும்பத்திலே மிகப்பெரிய பாக்கியம். ஒரு பிசாசும் நம்ம குடும்பத்திற்குள் வர ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் அனுமதிக்கவே மாட்டார். இன்று இரவு அந்த கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கிருபை நிரப்பப் போகிறார். கர்த்தருடைய சித்தத்தை, சத்தத்தை கேட்க போகிறீர்கள். எல்லாரும் இருதயத்தை திறந்து இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறார். இந்த வினாடி ஆவியானவர் வரும் பொழுது 1 நாளாகமம் 28:21 படி எல்லா ஜனங்களும் நமக்கு ஆதரவாக இருக்கும்படியாக வருவார்கள். குடும்பத்தினர் வருவார்கள், வேலை ஸ்தலத்தில் வருவார்கள், தேசத்தில் வருவார்கள். என்னதான் பஞ்ச காலம் தேசத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அந்த தீர்மானம் நன்மைக்கு ஏதுவானவைகள். அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களாய், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் இருதயத்தை திறந்து, வாயை திறந்து, இயேசுப்பா என்னை உமது ஆவியினால் நிரப்புவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். இருக்கும் இடத்திலே தெய்வம் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's presence, God's glory, God's life is coming into you right now. God's revelation is coming into you right now. God's Holy Spirit is coming into you right now. அவரை கனத்தோடு வரவழையுங்கள், சந்தோஷத்தோடு வரவழையுங்கள். இயேசுப்பா உமது ஆவியானவரை எனக்குள் அனுப்புவதற்காக நன்றி, தேவனுடைய ஆவி எனக்குள் இறங்குவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவின் ஆவி என்று வேதம் கூறுகிறது. The Spirit of Jesus. இயேசுப்பா ஒவ்வொருவரையும் அது தீர்க்கதரிசியாக மாற்றும், மறுரூபப்படுத்தும். உமது சத்தத்தை அவர் ஆவியிலே கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும். படிக்கும் பொழுது கேட்கட்டும் அப்பா. இதை படிமா, இப்படி படிமா என்று சொல்லிக் கொடும் அப்பா. பரீட்சையிலே பெரிய வெற்றியை தாரும், அதற்கேற்ற வேலையும் தேடி வரட்டும் ஏசப்பா. ஆசீர்வதியும். வியாபாரத்திலும் பெரிய வழி நடத்துதலை தாரும், வேலையிலும் பெரிய வழி நடத்துதலை தாரும், குடும்ப வாழ்க்கை நடத்துவதிலும் பெரிய வெளிப்பாடுகளை தாரும், பண விஷயத்திலே சுவாமி பெரிய வெளிப்பாடுகளை தாரும் அப்பா, தாரும். இனி பண கஷ்டமே இருக்கக்கூடாது, வேலை போகக்கூடாது, சம்பளம் எவ்வளவுதான் வந்தாலும் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்யும் ஏசப்பா. 100 மடங்கு அது உழைக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கும் ஆவியானவரை கிரியை செய்யும் ஏசப்பா, கிரியை செய்யும். கடன் எல்லாவற்றையும் மறைய செய்யும் பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்குள் இறங்கும் ஏசப்பா. அதை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டும்படி உமது ஆவியானவரால் நிரப்பும். தீர்க்கதரிசன வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். தகப்பன்மார் சொல்லுங்கள், நான் என் பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கணும், என் மனைவிக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கணும் என்று சொல்லுங்கள். மனைவிமார் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு அந்த தீர்க்கதரிசன கிருபையை தரணும். பிள்ளைகள் சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாவை வழி நடத்துறதுக்கு எனக்கு தீர்க்கதரிசன வல்லமை வேணும், என் வாழ்க்கையை நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்த எனக்கு தீர்க்கதரிசன வல்லமை வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். இது ஒரு விசேஷித்த கிஃப்ட். இன்று விசேஷித்த இந்த கிஃப்டை கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்கதரிசன வல்லமைகளை கொடுத்து தீர்க்கதரிசிகளை இந்த பட்டணத்தில் எழுப்புகிறார். தேசத்திற்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் கிருபை இங்கிருந்து புறப்பட்டு வரும். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. நிரப்பும் அப்பா. உமது தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லட்டும் அப்பா. அதற்கு உமது ஆவியின் வல்லமை அவர்களுக்குள் பெருகட்டும் சுவாமி. இன்று முதல் உமது சத்தத்தை கேட்கட்டும். அந்த கிருபை தருவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி.